ஈட்டியும் காட்டியும் சுத்தி வந்தீங்களோ? மதுனிலா கொஞ்சம் விட்டா என்ன அம்மியில தட்டும் தட்டி அரைச்சி குழம்பு வச்சிருக்கீங்களே. சரி சரி தேடியாவது கொட்டி கண்டுபிடிச்சுக்கலாம். அவளுக்கு பாவாடை சட்டை போட்ட காலத்துல நான் உருட்டி விளையாண்டேன், ஓட்டி விளையாண்டுகிட்டு இருக்கானா? என்னப்பா ஏய் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிட வேண்டியதானே, அதான முறை. சரி எந்த சீமையில இருந்து வாரீங்க, என்ன கோயில் கும்பிடுறீங்க, என்ன குலங்கோத்திரம்னு தெளிவா சொல்லுங்கப்பா. மாடு கண்டு வச்சிருக்கேடா, சொத்து பத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்லப்பா. ஆரம்பிச்சுட்டாங்கடா. ஏ மாம, ஊர் என்ன பேர் என்ன, அப்ப என்ன ஆத்தா என்ன, தோட்டம் என்ன துறவம் என்னன்னு தெரியாம அங்க இருந்து வண்டியை கட்டி கூப்பிட்டு வர சொன்னீங்க. இருப்பா ஏல, அதெல்லாம் முறைன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். கேட்டுட்டு தான் இருப்பாங்க, கேட்டு வரட்டும் விடு. ஐயா சீமை கிழக்கு சீமை, அவங்க கருமாத்தூர் மூணுசாமி கோயில் கும்பிடுறவங்க, நான் பையனுடைய தாய்மாம பாப்பாட்டி கோயில் கும்பிடுறவன், இது பையனுடைய தாயாரு. அவங்க ரெண்டு பேரும் பையனோட அன்னைக்கு 2 பேத்துக்கும் அக்காளி தங்கச்சியும் கட்டியிருக்கான். பையன் இங்க இப்ப பட்டாளத்துல இருக்காங்க. சர்வே நம்பர் 100ல 15 ஏக்கர் நஞ்ச, பட்டா நம்பர் 10ல 10 ஏக்கர் புஞ்ச, 2 கட்ட வண்டி, ஒரு வில்லு வண்டி, 3 சோடி மாடு, பூனை, 5 பெருசாலி, அதையும் சேர்த்து சொல்லு. முக்கியமான ஆளை சொல்ல மறந்துட்டேன். அவ பையனோட அப்பா தான். அவ வாயை திறந்தாலும் ஊருக்குள்ள தீ பிடிக்கும், நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருங்கப்பா, என் பேரன் கண்ணை கருப்பு காக்குற மாதிரி, தோட்டத்தை வேலி காக்குற மாதிரி உங்க பிள்ளைய கோளார பார்த்துக்கிருவேன். பொண்ணு அனுப்பிச்சு விடுங்க. நேரம் கூப்பிடலன்னு பார்த்தேன், அதான் கூப்பிட்டான்ல. என்னப்பா அது பொண்ணு? வாங்க இங்க வாங்க மாமா, அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேசணுமா? ஒரு வார்த்தை பேசணும். நல்ல சோழியா இருக்கியா? இங்க வாரு, என்னை சங்கோட அறுத்து ஏற்கனவே வந்துகிட்டு வாரு கறி, அதை ஒன்னா போட்டு வேக வச்சு பந்தியில பரிமாட்டி போயிருவான். நடக்கிறத பேசுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. வண்டியில வரும்போது மதனி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? இனிமேல் எங்களை என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்கன்னு. அட மச்சான் கொண்டு கிண்டல் பண்றது சகஜம் தானையா? ஆமா, நாம பார்த்த பொண்ணு மாதிரி இல்ல? ஆமா, அந்த ஊதாசியில கட்டணும் இல்ல. துரைசாமி, யோ விடுங்க மாமாச்சாமி, யோ இரியா ஆத்தா எந்திரிங்க சொல்றேன்ல. கிளவி வந்துறீங்களா? வாங்க போலாம். ஏல, என்ன போன வேகத்திலே திரும்பி வந்து எந்திரிச்சு வாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா இருடா. இப்ப என்ன ஆயிடுச்சு செல்லக்கண்ணு? இவ என்ன சொல்ற? வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். வந்துறீங்களா? வாங்க போலாம். எப்ப ஏய் உங்க பாட்டுக்கு வருவீங்க, பொண்ணு பாப்பீங்க, காரணம் இல்லாம சாக்கு போக்கு சொல்லிட்டு போறதுக்கு நாங்க என்ன ரோசம் கட்ட ஆளுங்களாப்பா? ரொம்ப ரோசமான ஆளுதான், தெரிஞ்சு போச்சு. நீங்க உங்களுக்கு பார்த்தா பொண்ணு பக்கம் வந்த மாதிரி தெரியலையா? எக்கு தப்பா என் வாழ், எங்க ஆத்தா இருக்குன்னு சும்மா இருக்கேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு, அதான் பேசுறேன். வாங்க போலாம். என்னடா உனக்கு ஏன்டா இப்படி கோவம் வருது? இப்படியே நாளை தள்ளிக்கிட்டே போனா அப்புறம் என்ன ஆகுறது? எனக்கு ஈர கொலாவே இதுரா, நீ மட்டும் இப்படி தரிசு நிலம் நடக்க கிடைக்கியான்னு. எனக்கு எந்த சிறுக்கியும் வேணாம், கல்யாணம் வேணாம், கழுதையும் வேணாம். யாராவது இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க, நான் எங்கேயாவது ஓடி போய். தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குமாப்ல நீங்க சொல்றத கேட்கறதுக்கு. அக்கா அந்த பிள்ளையோட 2 வார்த்தை பேசணும்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் சரியா வராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அந்த பையன் உள்ள மாவட்டத்துக்கு வந்து 2 வார்த்தையை கூட பேசிவிட்டான். சரி, 2 வார்த்தையை கூட பேசிட்டா உங்க 2 தெரிஞ்சு சொல்லிருக்கலாம், என்கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. நம்ம போய் பொறுப்பாடு சொல்லிருப்போம்ல. நேர அவ வீட்டுல வந்துட்டு ஏ ஆத்தாவா, ஏ மதினி வாண்டா, அவன் நல்லவனாங்கன்னு விட்டா வேற இருந்தா கொத்தி அடிச்சு போய்ப்பாங்க. இனி உன் மயனுக்கெல்லாம் பொண்ணுவாக்க என்னை கூப்பிடாதுக்கா, என்னை புணமாத்தான் தூக்கிடுவேன். ஏன் மாமா, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நடந்தது நீங்களும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. யாரு யாருக்கு போட்டி? விவரம் கேட்டவளே, எத்தனை பேர் இருந்தா எனக்கு ரெடி? எங்க அக்கா அவள 4 பேரை சமாளிச்சு வேற வீடு போனா, இவளுக்கு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டி விட மாட்டேன். நான் யாரு? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி விடுவேன். பாருங்க மாமா, மதனிகளுக்கு அப்பம் கிடையாது. அவங்க ஆத்தாவும் பாவப்பட்டவ, அண்ணங்காரனும் சரியில்லை. கட்டினவங்க எங்கேயோ கண்ணு கட்டாத தூரத்துல இருக்காங்க. மாத்தா எப்படி யாரும் இல்லாம ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கு. அது மாதிரிதானே அவங்களும். ஆத்தாவெல்லாம் ஒதுக்கி வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயா வாங்க வாங்க. ஏண்டா மாரியப்பா, என்ன வச்சுக்கிட்டு இருக்க? வச்சுட்டு இருக்கேன். கட்டிச்சுவா மச்சா துடுப்பு அண்ணே, நோட்டை பார்த்து கணக்க சொல்லுவாப்பா. அசல் 1000 ரூபாண்ணே. ஐயா நமக்கு வேண்டியவரு, அதனால 10 வட்டி தானே. வட்டியும் அசலுமா சேர்த்து
10,000 தானே. 10,000மா? ஏண்டா இப்பதான் விதைச்சுக்கிறீங்க, இது என்னைக்கு விளைஞ்சு வெட்டி வித்து கரை சேதமுல்ல வட்டி குட்டி குட்டியா போட்டுருமேடா. மாரியப்பன் கோணம் கூட தராது போலடா. சரி ஒண்ணு செய்ய, மைட்டப்பாவை எடுத்து ரேகை பத்திரத்துல வாங்கிக்க. சமுத்திரம், உனக்கே தெரியும் கையில நிலத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணன் தம்பி குடும்பம் 4 பேர் பொழைக்கிறோம். இதை என் ஆத்தா மாதிரி நினைக்கிறேன். இதை போய் கேக்குறியா? நான் மட்டும் நாதித்தவனா, எனக்கு சொந்தம் வந்தா இருக்குல்ல. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன கவர்மெண்ட் லோனா கொடுத்துருக்கு? ஓம் பின்னாடி லோன் அலையிறதுக்கு ஏங்க 1000 ரூபாய்க்கு 10,000 எப்படிங்க? அதாரு மாரியப்பன் கொடுக்க கேட்டடா. வினயமான ஒரு கேள்வி. இங்க வா, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. ஏமா தாயே, இங்க வாமா, சும்மா அடிக்கிட்டு நிக்காம. இப்ப விதைச்சு விதை இது அசல் 1000 வையி, விளையுது பாரு வட்டி, தெரியும்ல? விதைச்ச விதையில மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மண்ணில் விட்டு போச்சு விட. எனக்கு வட்டி வேணாம்ப்பா. இந்த மண்ணு வட்டி கொடுத்தா எடுத்துக்கிற, நான் வட்டி கேட்டா அழுகுறியாக்க. ஏமாறுறதுக்கு நான் என்ன மண்ணா? சமுத்திரம்டா துடுப்ப. என்னங்கடா இன்னும் சலனம் வரல? வரும் பாட்டி. என்னடி வெயில் இந்த அடி அடிக்குது? ஏப்பா துறைச்சாமே, நேரம் போயிட்டே இருக்க, போய் அறுப்ப ஆரம்பிச்சலாம்ல. அட இறப்பே, நிறமாசக்காரிய பார்க்காம எப்ப துரைச்சாமி அறுப்படுத்தாரு? இங்க பாரு கழுவாயா, நிறமாச கறிதான் போல் இருக்க. ஏத்தா அறுத்து விட்டு 51 ரூபாயும் வெத்தலையும் வாங்கிட்டு போத்தா. அட போயா, நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து வகுத்த ஏத்தல கட்டி இறக்கலாம் வச்சுக்கிறா. இவ்வளவு போய் புள்ள தாச்சுங்கிற இதானே வேணாம்ன்றது, வயிற்று கட்டி காரிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு. அழுதா அந்த ரகசியத்தை ஆஸ்பத்திரி அறுத்து பாத்திர வேண்டியதானத்தா. அங்கிட்ட யாரும் வராங்க, வயிற்றுக்குள்ள தாச்சு மாதிரி இருக்கு. எந்த ஒரு காரியம் பத்தி வகுற நெருக்க வட்டத்துல இருக்கு. ஏ ஆத்தா, ஏ இப்படி கொஞ்சம் வந்துட்டு போத்தா. யார கூப்பிடுறீங்க? என்னே வா. ஆமாத்தா வா. ஏமாமா அவளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கேன். மாசமா இருக்க ஒரு மாதிரியா தாயா இருப்பா. எனக்கு அவளை பார்த்தா சந்தேகமா வருது. இது அவ புருஷனுக்கு அவ பத்துக்கு நீ ஏன் சந்தேகப்படுற? சரி 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 சரி. நீ எந்த ஒரு காரி? எரசக்க நாய்க்குன்னு ஒரு 8 என் சித்தப்பனை பாத்துட்டு போலான்னு போய்கிட்டு இருக்கேன். அறுவடை என்ன ஆரம்பிக்கல, நிறைய உன் கையால அறுத்துட்டு போயிருமா. அத்தா அறுத்து விட்டு இந்த வெயில்ல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தா. ஆத்தாடியோ, நெல்லு மணியும் புள்ள மாதிரி தானே. வயிற்றுக்குள்ள புள்ளைய வச்சுக்கிட்டு என்னால அறுக்க முடியாதுப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நிறைஞ்சு இருக்கிற மாதிரி வீடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே இப்படிலாம் செய்யறது. நினைப்புக்கு மிஞ்சின சாமி இருக்கா? வா வந்து ஒரு நிறைய மாத்திரம் அறுத்து கொடுத்துட்டு போயிரு. ஐயோ ரொம்ப தான் கெஞ்சிரீங்களே. ஏமாமா ரொம்ப அலட்டுறால. அன்னவாக்கியம் என்னத்த? அந்த அறுவல் எடுத்து கொடுப்பா, கருவை இருக்கட்டும். இந்தம்மா. பாடி ஆத்தாடி, என்ன தாயி கொஞ்சம் தள்ளி நிக்கிறது? கவுத்ரீக போல இருக்கு. ஆமா, நெல்லு மரத்துலதான் இருக்கும்னு நினைச்சேன். என்ன இப்படி குட்ட குட்ட செடியா இருக்குது? பெருங்குண்ட சம்சாரி மேல இருப்பா உள்ள இருக்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, நான்லாம் ஊமையாய் 1 வருஷம் ஆச்சு. உன் கையால அறுத்து விடு. ஆமா, இத எப்படி அறுக்கிறது? எப்படி அறுக்கிறதா? அம்மா இவ வந்ததுல இருந்து ஆள் சரியில்லையா? நிறமாச கர்ப்பிணிங்கிற, மேல் மூச்சு கீழ் மூச்சே வாங்கலையா? எங்கேயோ இடிக்குது மாமா. அந்த அருவாளை கொஞ்சம் கொடுங்க மதினி. கழுத்தை கொஞ்சம் நீட்டுங்க. அறுக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஆத்தாடி, என்னது இப்படி வழியில போறவளை கூப்பிட்டு வம்புலுக்குறீங்க? வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? பச்சை பிள்ளைய பண்ணுது. நல்ல தாய். சரி சரி. ஆத்தாடி, அம்மாடி. இந்த பொழுது புலம்புறால விளங்குமா? அப்ப நான் வாரேன் தாய். அதாடி இருமா, உன் முறை வாங்கிட்டு போயிரு. ஐயோ, என்ன இது? பணமா? நான் கையிலேயே தொட மாட்டேன். இல்ல துரைச்சாமி, இந்த புள்ள முறை வாங்க போதுரா, உங்க கையால கொடுத்துரு. இந்தாமா மகமா ஈஸ்வரி நில்லு. ஆமா இந்த நீல நீளுது. எந்த ஊருக்காரி நீங்க? 8 தடவையா சொல்ல முடியும் எரசக்க நாய்க்குன்னு? அடியாத்து குடி, இடத்த காலி பண்ணு. நான் நேர மாசம், நீங்க நேர மனசு. எல்லாம் வேலையை பாருங்க. ஏன் தாயி, உங்க பிள்ளையா? ஆமா ஆமா, நல்லா தான் இருக்காங்க. உழவு கால சொன்ன உழவு கால கணக்கான்னு சொன்னேன்.
பூசணிக்காய் பொத்துன்னு விழுந்த புள்ள பத்திரமா பாத்துங்க. என் மாமன் கண்டு அவ்வளவுதான் என்னை வெட்டி போடும். பங்காளி வண்டியை கட்டுற எரசக்க நாய்க்கு போய் அவ வீட்டு வாசல்ல இறக்கி விட்டு தான் வர நீ. நல்லா இழுக்குமா கதை? அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் என் சித்தப்பா வீட்டுக்கு போறேன். அப்ப வக்கீலியா வயிற்று பிள்ளையும் சேர்த்து காட்டு, அப்படியே அவன் சித்தப்பா வீடு எங்கன்னு பாத்துட்டு வந்துரு. சரி. எதுக்கு? போற வழியில பிள்ளை எளிய பொசுக்குன்னு பத்துட்டேன்னு வை, அதை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும்ல, அதுக்கு தான். போ போ. சாவன் செத்த வேலையா கொடு. நீங்களும் கூட வரீங்களா? வாங்க. தேங்காய் என்ன விலைண்ணே? 4 ரூபாமா? இத்தினூண்டு தேங்காய்க்கு 7 ரூபா கொடுப்பா. 2 ரூபான்னு சொல்லி கொடுங்கண்ணே. சரி 3 ரூபா எடுத்துக்கதா. சரி. உடுப்பு பாக்குறல பாக்குறோம்ல. அடியே அத்தா மகளே, சின்னதுல இருந்து பாக்குறேன், சும்மா சீனி போட்ட இளநி மாதிரி வெள்ளவெளேன்னு இருக்கே. எனக்கு ஆக்கி போட வேண்டியவ எவனுக்கோ ஆக்கி போடுறதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு இருக்க. நடத்து சட்ட இரு. வழியை மறைச்சு பம்பு கிட்ட சந்து சிரிச்சு போடும் சொல்லிவிட்டேன். சும்மா செலுத்துக்கிட்டாலும் சிலு சிலுன்னு தாண்டி இருக்கு. துப்பு கெட்டதனமா பேசிக்கிட்டு தெரிஞ்ச விளக்கு மாதிரி பிஞ்சிரும். ஆமா. மண்டைக்குள்ள காக்கா கத்துமே. எப்படிரா கண்டுபிடிச்ச? கண்ணுதான் தவி தவி உட்காருது இல்ல. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. ஏன சோனனே, என்னம்மா? தான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இந்த பாரு, சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுட்ட. அருவாமனையா கடிச்சு திண்டனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா? அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி, சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதையே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி, சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொள்ள பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை. வாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும், அதாவது சாணம் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எருடா எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா, இது சப்போர்ட்ல அப்படியே சாஞ்சிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சாணம் பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு கத்திருச்சு கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. ஆஹா, மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா, எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. பதனி வெயில் என்ன இந்த போடு போடு.